நமச்சிவாயம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாமல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தனி அம்பாசமேத ராமேஸ்வர ராமநாத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதர் மற்றும் உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல்ல கிரக நிலவரங்கள் என்ன, கிரக நிலவரங்கள் எப்படி இருக்குது, கிரக அமைப்புகளை பார்த்துடலாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம இந்த மாதத்துக்கான ராசி பலனையே 12 ராசிக்கு நம்ம தீர்மானிக்க முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல சூரியன் தன்னுடைய சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். அது ஒரு சிறப்பு. முதல் 15 நாட்கள் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் தங்குகிறார். அதுக்கப்புறம் பின்னாடி புரட்டாசி வந்த உடனே அவர் கன்னி ராசிக்கு போயிடுவார். அப்போ இந்த மாதம் சூரியன் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் ஒரு 16 நாட்கள். அதே போல் இந்த சுக்கிர பகவான், அந்த சுக்கிரனும் கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும், கடகம் சிம்மம் இந்த 2 இடங்களிலும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சிம்மத்தில் சூரியன் சுக்கிரன் கேது பார்த்துக்கோங்க. அதே போல் செவ்வாய் பகவான், இந்த செவ்வாயை பொறுத்தவரையிலும் முழுவதுமாக கன்னி ராசியில் இருக்கிறார். அதே போல் பிற்பகுதியில் அவர் துலாம் ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இவை மூன்றுமே முதல் 15 நாட்கள் கடகம் சிம்மம் கன்னி, அப்புறம் சிம்மம் கன்னி துலாம் என்று கிரக அமைப்புகள் மாறுகின்றன. அப்போ இந்த கிரக மாற்றங்கள் ஒரு சின்ன அசைவு இருந்தால் கூட அதுக்கு ஒரு பெரிய பலன் நடந்துடும். நம்ம சொல்லுவோம் புதன் சாதாரண விஷயம், புதன் இல்லாமல் நோய் இல்லை, புதன் இல்லாமல் கடன் இல்லை, புதன் இல்லாமல் பேச்சு இல்லை, புதன் இல்லாமல் நரம்பு சம்மந்த ஸ்கின் கிடையாது. கம்யூனிகேஷன்ஸு ஒரு நாள் ஒய்ஃபை கட் பண்ணி பாருங்களேன், நெட்வொர்க்கு 10 நிமிஷம் இல்லாமல் இருக்கட்டுமே துடிச்சு போயிடுவீங்க. கம்யூனிகேஷனு நெட்வொர்க்கு. அப்போது இதோ 15 நாள் மாறுதுங்கிறீங்க, 15 நாள் மாறுதுங்கிறீங்க. ஒவ்வொரு அசைவும் நம்மளுடைய வாழ்க்கையே அது நம்ம வாழ்க்கை பிரபஞ்சம், இந்த பூமியை அது தீர்மானிக்கும். இந்த பூமிக்கு தேவையான விஷயங்களை அது முடிவு செய்யும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த செப்டம்பர் மாதம் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் இவை மூன்றும் முதல் 16 நாட்களும் பின்னாடி 14 நாட்களும் இடமாற்றங்கள் அடைகின்றன. அதே போல புதனும் கன்னியில் அமைகிறார். இந்த மாதம் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அனைத்துமே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும். பிற்காலத்தில் பெரிய பெரிய படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த மாதம் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது புதன் அஸ்தங்கத்தில் இருக்கும்போது அற்புதமான ஞானம் அறிவோடு பிறக்கக்கூடிய சத்தான பிள்ளைகளாக குழந்தைகளாக அது பிறக்கும். இந்த மாதம் டெலிவரி வச்சுருக்க சாமி அப்படின்லாம் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். அப்போ நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து கூட நீங்கள் அதை செய்வீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிக சிறப்பான மாதமாக அமைகிறது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு எப்பவும் போல கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, மீனத்தில் சனி பகவான் மற்றும் மிதுனத்திலே குரு பகவான். அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, செப்டம்பர் மாதம் ராசிக்கு 9ஆம் அதிபதி. இந்த மாதம்தான் தனுசு ராசிக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இன்னொன்று சொல்லவா, எப்பொழுதுமே நீங்கள் ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஜோதிட ரகசியம். தனுசு ராசி என்பர்களே, மற்ற எல்லா மாதங்களையும் வருஷத்தில் 12 மாதமா சரி, ஆனால் இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்கு கை நிறைய வருமானம் வரக்கூடிய மாதம். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்திருக்கும். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன், ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நல்லது நடந்திருக்கும், ஒரு வெற்றி கிடைத்திருக்கும். எப்படி சார், உங்கள் பாக்யஸ்தானம் அதுதான். பாக்யாதிபதி ஸ்தான பலம் பெறுகிறார். புரியுதுங்களா? பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திலே உட்கார்றதுன்றது மிகப்பெரிய ஒரு கிரக அமைப்பு, யோகம். அப்போ எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் பல வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நிறைய விஷயங்களில் வெற்றி கிடைக்க போகுது. மெயினாக நீங்கள் நினைத்த காரியங்கள், எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். எதெல்லாம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினச்ச மாதிரி சந்தோஷமாக நடக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. ஆனால் பாருங்க, இந்த சூரியன் ராகு தொடர்பு,
இந்த அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அரசியல் வாரிசுகளாக நீங்கள் இருக்கலாம், இல்லை ஒரு அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம், எம்பி எம்எல்ஏவாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம். அரசியல் தலைவர்கள் மட்டும் சற்று கவனம் தேவை. உங்களுக்கும் வெற்றி நிச்சயம், நீங்களும் வெற்றி பெறலாம். ஆனால் ஒரு சில வழிபாடுகள் மிக முக்கியம். அப்படியே போனால் ஜெயிக்க முடியாது, புரியுதுங்களா? அதுக்கு பிறகு இதே ஒரு சின்ன வழிபாடுகள் செய்துட்டு போவீங்களே, ஆனால் நீங்கள் உங்களுக்கும் வெற்றி நிச்சயம். ஏன் அரசியல் தலைவர்கள் மட்டும் சற்று கவனமாக இருக்கணும்னு ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? இப்போ உங்களுக்கு நடக்கிற விஷயத்தை வச்சே நான் சொல்கிறேன், ஐயர் கரெக்டாக தாங்க சொல்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்வீங்க. சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் சாமி, எனக்கு அப்படி தான் சாமி இருக்குது, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும், நான் பார்த்து தான் சாமி செய்கிறேன், ஆனாலும் எனக்கு ஒரு சட்ட சிக்கல்கள் வந்து மாட்டிக்குது, ஒரு அவப்பெயர் வந்துடுது, இல்லை என் நேரம் கூட இருக்கிறவங்க இப்படி மாற்றி விட்டுடுறாங்க, இல்லை நான் ஒன்று சொன்னால் அது ஒன்று நடந்துடுது சாமி. அப்போ அரசியல் தலைவர்கள் ஏன் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறோம்? தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் நண்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன், ராகு கேதுவோடு தொடர்பு. ராகு கேது, நீங்கள் பல லட்சம் செலவு பண்ணி ஒரு மீட்டிங் போடுவீங்க, 10 நிமிஷம் செலவு செய்யாமல் ஒருத்தன் வந்து பேசிட்டு நல்ல பேர் எடுத்துகிட்டு போயிடுவான். நீங்கள் 3 நாள் 4 நாள் 100 நாள் தூங்காமல் அந்த ஒரு ப்ராஜெக்டை செய்து முடிப்பீங்க, அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. 10 நிமிஷம் வந்து பேசிட்டு அவன் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவான். அப்போ உங்கள் மனசு எப்படி இருக்கும்? யாருக்கு வெற்றி கிடைக்கும்? இதை தான் நான் சொல்கிறேன். அப்போ தனுசு ராசி என்பவர்களே, அந்த குரு ராகு குரு சண்டால யோகம், அது எப்படியும் இந்த மதில் மேல் போன மாதிரி தான். நீங்கள் நினைக்கிற பக்கமும் ஃபேவரபுளாக மாறலாம், அது ஆப்போசிட் சைடும் மாறலாம். அப்போ அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் குடும்பத்தை சார்ந்தவர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், அவர்களது குடும்பத்தை சேர்ந்தவர்கள், மற்றும் அந்த ட்ரஸ்ட்டு வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவர்கள், அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த மாதிரியான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும், குறிப்பாக அரசியல் மற்றும் சினிமா துறை. சரி, இந்த குரு ராகு தொடர்பு தனுசு ராசிக்கு எப்படி வேலை செய்யும்? ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்குமே, ஆனால் மிகப்பெரிய வெற்றியை எடுத்து கொடுக்கும். சேல்ஸ் நல்லா இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ரூம்ஸு, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தக்கூடியவர்கள், ஃபோட்டோ ஷூட்ஸ் அந்த மாதிரியான வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோஸு, கேமராஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சினிமா துறையை சார்ந்தவர்கள், போச்சுன்னா மெயினாக விவசாய பெருமக்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் அற்புதமான மாதமாக, நல்ல வருமானம் தரக்கூடிய மாதமாக அமையும். ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, விவசாய பூமியில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது, இடதோஷமாக இருக்கலாம், ராசி இல்லாமல் இருக்கலாம், வேறு ஏதேனும் புதஞ்சு இருக்கலாம். அப்போ ஒரு ராசி மானம் இல்லாமல் உள்ளதா? அப்போ அது மாதிரிலாம் ராசி இல்லாமல் இருக்குது, தொழில் சரியாக அமையலை, கவலை வேண்டாம் விவசாய பெருமக்களே, தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் கை கொடுக்கும். அப்போ அந்த மாதிரிலாம் பூமி தோஷமாக இருக்கே சாமி, என்ன பண்ணுறது? அடுத்து ஏதோ ஒரு ஆடு இறந்த போகுது, மாடு இறந்த போகுது, எல்லாம் அந்த மாதிரி அடுத்தடுத்து ஏதாவது காவு கொடுத்துக்கிட்டே இருக்குது, இல்லை மரம் பட்டு போகுது, விளைச்சல் இல்லாமல் இருக்குது, வெள்ளாமை இல்லாமல் இருக்குது, அடுத்து ஏதோ ஒரு தவறு நடந்துக்கிட்டே இருக்குதுங்க சாமி, வீட்டில் அடுத்தடுத்து ஏதோ ஒன்று விழுது, ஒரு ஆம்பளை தலையாக விழுந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த இடதோஷங்கள். அந்த மாதிரியான இடதோஷங்கள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே, அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ விவசாய பெருமக்களுக்கு மகிழ்ச்சியான மாதம். அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும், உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும், வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக வீண்பழி அவமானங்களிலிருந்து விடுதலை. ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் வந்து ஒரு கௌரவ பிரச்சனை, குரு இல்லை, 10 பேருக்கு வாழ வச்சு 10 பேருக்கு வழிகாட்டித்தான் உங்களுக்கு பழக்கம். ஒருத்தருக்கும் அடிமையாக இருந்த தனுசு ராசிக்கு பழக்கமே கிடையாது. அப்போது தனுசு ராசி என்பர்களே, வீண்பழி அவமானங்கள் இருக்குமேயானால், தலைகுனிவுகள் இருக்குமேயானால், அவையெல்லாம் கூட விலகி வாழ்க்கையில் ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது. அதே போல் ஒரு 10 பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க. ஒரு ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இல்லை மெயினாக ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, ஐடி பிஸ்னஸ்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான தொழிலெலாம் செய்கிறீங்க. அந்த தொழிலில் ஏதேனும் சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம்.
தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் கை கொடுக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களும் கரெக்டாக தான் சாமி அப்படின்னு பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி, அவ்வளோ கரெக்டாக இருக்குது, என் வாழ்க்கையில் நடந்ததை அப்படியே சொல்கிறீங்க. அப்போ இந்த கஷ்டங்கள் எங்களுக்கு விலகுமா, எனக்கு விலகுமா அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம், பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெயவராகி, ஜெய ஜெயவராகி.